வெல்கம் பேக் டு திஸ் சினிமா. இந்த எபிசோடில் விடாமுயற்சியோட லேட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆகுது. ஓடிடிஏலே வரப்போகுது, ரிலீஸ் ஆக போகுது. ஏகே நடித்து மகிழ் திருமேனியோட டைரக்ஷனில், அனிருத்தோட இசையில் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் ரசிகர்களோட பெரிய எதிர்பார்ப்போட லைக்கா ப்ரொடக்ஷனை தூக்கி நிறுத்த போகிற படம் அப்படின்ட்டு இந்த படம் வந்தது. ஃபஸ்ட்டு 2-3 நாள் நல்ல கலெக்ஷன் கொடுத்தது. ஈவன் ஓப்பனிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. தமிழ்நாட்டில் எப்பயும் அஜித்தோட கோட்டை தமிழ்நாடு. எம்ஜிஆருக்கு அப்புறம் அஜித் தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து அவர் கிங். அதை வந்து எந்த வித டவுட்டும் கிடையாது. பட் அதர் ஸ்டேட்டு, ஃபாரின் கண்ட்ரீஸில் இன்னும் வந்து இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த படம் 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு, விடாமுயற்சி. இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கல. மெயினாக இந்த படம் வந்து அவரோட ரசிகர்களுக்காக பண்ணப்பட்ட படம் இல்லை, அஜித்தோட ஓன் செலெக்ஷன். அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டில் படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒப்பீனியன் தான். இந்த படத்தில் டோட்டலாக அவர் எடுத்துக்கிட்ட ஒரு கான்செப்ட், ஹீரோ வந்து ஒரு நார்மலான ஒரு சிட்டிசனாக, ஒரு சாதாரண ஒரு ஹீரோ, அதாவது படத்தில் ஒரு கேரக்டராக எந்த வித ஹீரோயிசமே பண்ணக்கூடாது. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஒரு ப்ராப்ளத்தில் இருந்தால் அவன் எப்படி டீல் பண்ணுவான், அவனால் எந்த அளவு முடியும் அப்படிங்கிறத இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அதை ரொம்ப சூப்பராக வந்து ஏகே வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் ஏகே தான் மெயின். அவரை பார்க்குறதுக்காகவே இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம். அவ்வளோ பிரமாதமாக, அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட ஒரு சின்ன பிசுறு குறைவிடம் இல்லை. இந்த படத்தில் நமக்கு சொல்லப்போனால் ஏகேவை ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப சாதாரண ஒரு ஹாலிவுட்டோட ஸ்கிரிப்ட் தான். ஸோ இது ஒரு ஹைவேல அவங்க ஒய்ஃபு காணா போகிறதுக்கு அதுக்கு நிறைய பேக்ரவுண்ட் ஸ்டோரிஸு வருது. நிறைய நான் லீனியர் ஃபார்மேட்டில் வந்து சில விஷயத்த சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. அது பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா திரிஷா வந்து அஜித்தோட ரிலேஷன்ஷிப்பில் நம்பிக்கை இல்லாமல் அவங்க வந்து டைவர்ஸ் போகிறாங்க. அவங்க டைவர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா வீட்டில் போய் தங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஒரு அஃபையர் இருக்குது. ஸோ நம்ம அஜித் ஹீரோவாக இருக்கிறப்ப, அஜித்து ஒரு திரிஷாவுக்கு ஹஸ்பண்டாக இருக்கிறப்ப எப்படி வந்து ஒரு பொண்ணு வந்து இன்னொரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கலாம்? அஜித்தை பிடிக்காத ஒரு பொண்ணு இருக்க முடியுமா? அதுலேயும் திரிஷா வந்து இந்த விஷயத்தில் இருக்கிறப்ப திரிஷாவை நமக்கு எப்படி பிடிக்கும்? ஸோ திரிஷாவை எவ்வளோ அழகாக காமிச்சாலும் அந்த பொண்ணை நமக்கு பிடிக்குமா? இனிமேல் திரும்பி பார்ப்போமா? தலையே உனக்கு பிடிக்கல, சனியம் பிடிச்ச நாயை நீ எல்லாம் எதுக்கு நீ படத்தில் நடிக்கிற அப்படிங்கிற கேள்வி தான் வருது. ஸோ அதுக்கு வந்து மேக்கப் பண்ணிக்கிட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அந்த பொண்ணு பேசுகிற டைலாக்கு, அதுக்கு காமிக்கிற வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்கு, ஒரு டான்ஸு, லவ், ரொமான்ஸு, இதெல்லாம் எதுக்கு? சனியனை நீ இருந்தா என்ன போனா என்ன அப்படிங்கிற எரிச்சல் தான் நமக்கு படம் வருது. திரிஷாவை பார்த்தாலே பிடிக்கல, அந்த ஸ்க்ரீனில் அந்த பொண்ணு வந்தாலே நமக்கு பிடிக்க மாட்டாங்க. இதுதான் படத்தில் மைனஸ். ஸோ ஒரு விஷயத்தில் அஜித் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஹஸ்பண்டு. என்ன தான் இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் பண்ணினாலும் அந்த ஒய்ஃப் மேலே அதீத லவ் வச்சுருக்கிறாரு, கேர் வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அப்ரோச் பண்ண ஸ்டோரி தான் இது. அதில் பயங்கர அண்டர் பிளே பண்ணி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அனிருத்தரோட ஸ்கோர் வந்து நிறைய இடத்துல ரொம்ப நல்லா இருக்குது, எலிவேட்டாக இருக்குது. படத்தோட ஸ்க்ரீன் பிளே, அவங்க காமிச்சிருக்கிற அந்த பிளாட்ஃபார்ம், அந்த ஏரியாவில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு எதுக்கு அஜர்பைஜான் போய் அந்த ஒரு பாலைவனத்தில், ஒரு ஹைவேல, ஒரு சின்ன பார் இருக்குது, ஒரு பாலடைஞ்ச கடவுன் இருக்குது, அதே மாதிரி ஒரு பெட்ரோல் பங்க்கு காமிக்கிறாங்க, ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷன், 10க்கு 10 போலீஸ் ஸ்டேஷன் காமிக்கிறாங்க, ஒரு காரு, 2 ட்ரக்கு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கார் ஒர்க் ஷாப். இதை தவிர அந்த படத்தில் வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு அஜர்பைஜானில் அந்த ரிச்னஸும் அந்த சிட்டியும் அதோட இதை அவங்க யூஸ் பண்ணிக்கவே இல்லை, அந்த அட்மாஸ்பியர் யூஸ் பண்ணிக்கவே இல்லை. படத்தோட என்ன சொல்கிறது, ஸ்டேஜிங்கே வந்து ரொம்ப ராங்காக இருக்குது. அதாவது அஜர்பைஜான்னா இப்படி தான் இருக்குமா? இவ்வளோ கரப்ஷனான ஆளுங்க இருப்பாங்களா? இவ்வளோ வந்து ஏதாவது கிரைம் நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. படத்தில் காமிச்சிருக்க வில்லன் அர்ஜுனா இருக்கட்டும், அப்புறம் அந்த கசாண்டா, அந்த பொண்ணு பேர், அது பேசுகிற டைலாக்கு, அதுக்கு வர ஸ்டோரி எல்லாமே செம்ம போரிங். அர்ஜுன் என்னதான் வந்து ஹேண்ட்ஸமாக இருந்தாலும் இந்த வயசில், மனுஷன் 60 வயசில் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார். அஜித்தை விட ரொம்ப எங்கா தெரிகிறாரு.
எதுக்கு பொழுதுனிக்கு இந்த மாதிரி மொக்க வில்லன் கேரக்டர் நடிக்கணும்? ஒரு நல்ல கேரக்டரில், ஒரு ஹீரோவுக்கு சப்போர்ட்டிவான கேரக்டரில், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரில் நடிக்கலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி கேரக்டரில் வெறும் 2 கோடியை வாங்கிட்டு நடிக்கிறது வந்து கன்வின்சிங்காகவே இல்லை. அதே மாதிரி அர்ஜுன் மாதிரி ஒரு நல்ல பெரிய ஹீரோவாக இருந்து நடித்த ஒரு ஹீரோவுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகளை அவர் கண்டிப்பாக நிராகரிக்கணும். வேறு நல்ல கேரக்டர்ஸ் அவருக்கு கொடுக்கணும். படத்தில் அர்ஜுன் நல்லாவே பண்ணியிருக்காரு, பட் இருந்தாலும் பெருசாக ஸ்ட்ராங்காக இல்லை. அதே மாதிரி காமிக்கிற அத்தனை வில்லன்களும் ஒரு கார் துடைக்கிற பையன்லேருந்து அவங்க கேங்ஸ்டர் வரைக்கும் எல்லாமே தமிழ் ஆளுங்க. அதாவது உலகத்திலேயே தமிழனுக்கு ஹெல்ப் பண்ணுற, தமிழை நம்பக்கூடிய ஒரே ஆளுங்க தமிழங்க தான். அவன் ஃபாரினில் தான் இருக்கிறான். நம்ம ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் ஏமாத்துக்கார போய் ஆட்டோக்காரன்லேருந்து காய்கறி கடைக்காரன்லேருந்து மார்க்கெட்லேருந்து அத்தனை பயிலும் கைவாளி பயலுங்க. ஃபாரினில் மட்டும்தான் தமிழன் ஹெல்ப் பண்ணுவான். அங்கே போய் தமிழன் தான் வந்து எல்லாமே வில்லன், தமிழன் பொண்ணுங்களை கடத்திட்டு போய் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி விற்கிறான் அப்படின்னு காமிக்கிறது கான்செப்டும் ஒத்துக்கிற மாதிரியே இல்லை, சுத்தமாக ஒத்துக்கிற மாதிரி இல்லை. அங்கே உள்ள மாஃபியா கேங்ஸ் தானே காமிச்சிருக்கணும். அங்கே வந்து எதுக்கு அர்ஜுனு, அங்கே வந்து யாராவது ஒரு மாஃபியா கேங்கு அவங்க உள்ள ஆளுங்களே தானே காமிச்சிருந்தா இன்னும் வெயிட்டாக இருந்திருக்கும். அதே மாதிரி வில்லனுங்களோட அவங்களோட ஒன்றுமே புரியல. அவங்கள என்ன கான்ஃபிகரேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க, என்ன அவங்களோட மோட்டோ அப்படிங்கிறது வந்து சரியாக நல்லாவே இல்லை. எந்த வித பயங்கரமும் இல்லை, ஒரு த்ரில்லிங் எலமெண்ட்டு எதுவுமே இல்லை. அதே மாதிரி அஜித் வந்து அவங்கள கண்டுபிடிக்கிறதுலேயும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ் இருக்கலாம். அந்த கார் சேஸு, அந்த ஃபைட்டை தவிர வேறு எதுவுமே பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அந்த கிழவை காமிக்கிறாங்க, அப்புறம் வந்து அந்த குடோனுக்கு டைரெக்டாக போயிடுறாரு. அதில் எந்த வித ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயங்கரமாக மூளை யூஸ் பண்ணி, ஒரு இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி போகிறாராங்கிற மாதிரிலாம் எதுவுமே காமிக்கலை. ஸோ அதெல்லாம் பண்ணியிருந்தால் படம் நல்லாவே இருந்திருக்கும். இந்த படத்தில் ரசிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, அஜித்தோட அந்த அண்டர் பிளே, பின்னாடி வந்து அவர் வந்து பொங்கி எழுந்து சண்டை போடுறது, அப்புறம் அவரோட கேரக்டர், அவர் பண்ணியிருக்கிற ரோலு, அவரோட ஆக்டிங், அவரோட லுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. மற்றபடி படத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளேவும் ஸ்டோரியும் இன்னமும் ஸ்ட்ராங்காக நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை சேர்த்துருக்கலாம். படத்தோட அந்த த்ரிஷா அண்ட் அஜித்தோட அந்த ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்டு ரொம்ப தப்பாக இருக்குது. ஸோ மற்றபடி இந்த படம் வந்து இருந்தாலும் எனக்கு செகண்ட் ஹாஃப் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அஜித்தை இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் 5 ஸ்டாருக்கு வந்து 3.2 கண்டிப்பாக கொடுக்கலாம். கண்டிப்பாக அஜித் ரசிகர்கள் எல்லாரும் ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேசியன் சினிமா. உங்கள் கமெண்ட்டை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள்.